கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நாம் எப்படி மீட்கப்பட்டோம் என்கிறதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். கிரேக்க வார்த்தை லுட்ரோஸ். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பையிங் பேக். 1 பேதுரு 1:18-19. நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, ஆனால் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி நம்மை திரும்ப விலைக்கரையும் செலுத்தி முழு விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறார். கொலோசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் நம்மை திரும்பவும் விலைக்கு வாங்கிவிட்டார். அடிமை என்று சொன்னால் அவனை விலைக்கு ஒரு முதலாளி வாங்கிவிட்டால் அவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவனை கொலை செய்வதற்கும் அந்த எஜமானனுக்கு உரிமை உண்டு. அவனை எந்த விதத்திலும் அவனை அவமானப்படுத்தலாம், மிஸ்ட்ரீட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சாத்தான் அப்படி செய்து கொண்டிருந்த மனித குலத்தை ஆண்டவர் திரும்பவும் விலைக்கரையும் செலுத்தி வாங்கி இருக்கிறார். ரோமர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:7 நாம் ஏற்கனவே சொன்னோம். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களாக ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை முழுமையுமாக மீட்டெடுத்து விட்டார். ஆகையினால திரும்ப பாவத்திற்கு போவதற்கோ எந்த விதத்திலும் சாத்தியமே இல்லை. பிதாவானவருக்கு குமாரனாகிய கிறிஸ்துவை இப்படியாக வாதைக்கு உட்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்து சிலுவையில பட்ட பாடுகளை பார்க்கும் பொழுது மனிதன் செய்த, நான் செய்த தவறுகளை, பாவத்தை பிதாவாகிய தேவன் பார்க்கிறாராம். மனிதனாக நான் இந்த பூமியில நடக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பார்ப்பது போல என்னை பார்க்கிறாராம். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை மனிதனுக்காக செய்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறது போல, நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை அடிமை சந்தையிலிருந்து, பாவ சந்தையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். முழுமையாக நமக்கு செலுத்த வேண்டிய அந்த விலை கிரயத்தை, சாத்தான் கேட்ட அந்த முழு விலையையும் நம்முடைய இரத்தத்திலே செலுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.